மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி. 18 வயசுக்குள்ள இருந்தால் அப்ப அரை டிக்கெட் தான். இப்ப 18 வயசு பூர்த்தி ஆனால் முழு டிக்கெட் எடுக்கணும். அது உறங்கி கிடந்த அந்த டீச்சரை எழுப்பி ஒரு முழு டிக்கெட் கொடுங்க என்று காசை கொடுக்கிறார். அவர் நாட்டின் முதலமைச்சர். அப்போது எதுக்கு ஐயா என்று கேட்டபோது, என் மகனுக்கு இந்த நொடியிலிருந்து என் மகனுக்கு 18 வயது பூர்த்தி ஆயிடுச்சு, அதனால நாங்க மீதி பயணத்தை முழு டிக்கெட்ல தான் பயணிக்கணும் அவரு, அதனால முழு டிக்கெட் கொடுங்க. இப்படி எல்லாம் ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறாருன்னு நீங்க கற்பனை செய்ய முடியுதா என்பார். இந்த நாட்டில் காவல்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய தாத்தா கக்கன் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு காவல்துறையில போலீஸ்ல வேலை கிடைச்சிருது. அவர் ஓடி போய் அப்பாவிடம் சொன்னால் மகிழ்ச்சி அடைவார் என்று, அப்பா நான் போலீஸ்ல சேர்ந்துட்டேன். வேணாம் ஐயா, நான் ரெக்கமெண்ட் பண்ணி தான் உனக்கு, நான் முன்மொழிஞ்சுதான் இந்த பதவி கிடைச்சதுன்னு ஒரு விமர்சனம் வரும், அந்த வேலை வேணான்னு எழுதி கொடுத்துடு. அமைச்சர் அரசு பேருந்துல பயணம் செஞ்சார் கடைசி வரைக்கும். உங்களால் நம்ப முடியுதா? உடல் நலம் நலிவுற்று உடல் நலிந்து மரணப்படுக்கையில் இருக்கும்போது அரசு மருத்துவமனையிலே படுத்திருந்தார் என்பது உங்களால் நம்ப முடியுதா என்று பாருங்கள். இன்னொரு தாத்தா ஜீவானந்தம் சேலத்திலே மாநாடு, கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு முடிச்சு திரும்புகிற போது வழியிலே தொடர் வண்டியிலிருந்து இறங்கும் போது தோழர் ஒருவர் குரு எதிரே வருகிறார். பசியாக இருக்குது, தேநீர் சாப்பிடலாமா, டீ குடிக்கலாமா? குடிக்கலாம். ஒரு டீயை குடிச்சு இன்னொரு டீ சொல்லுங்க. நீ ஏன் என்ன பசிக்குது அப்படின்றது. பசிக்குன்னா சாப்பிட வேண்டியதாலே அப்படின்னு. காசு இல்லை அப்படின்றது. அது என்ன தோல்ல பெரிய மூட்டை, அது பணம் அப்படின்றது. அப்ப அந்த பணம்தார்கள் எடுத்து சாப்பிட வேண்டியதானே? அது எப்படி? அது தோழர்கள் கட்சிக்கு கொடுத்த காசு, அதை எடுத்து எப்படி நம்ம சாப்பிடுறது அப்படின்னு. இப்படியெல்லாம் நமது முன்னவர்கள் இருந்தார்கள் என்று உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் இந்த நிலத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் காலம் வரை சரியாக இருந்த, மிகச்சரியாக இருந்த நிர்வாக முறை, ஊழல் லஞ்சமற்று இருந்த நிர்வாக முறை. முதலறிஞர் ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி திட்டத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை தவிர்த்து, இந்தி திணிப்பை எதிர்க்கவில்லை என்பதை தவிர்த்து ஊழல் செய்தார், லஞ்சம் வாங்கினார், எவரும் குற்றம் சாட்ட முடியாது. பக்தவச்சலம் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜருக்கு பின்னாடி வந்த பக்தவச்சலம் அவர்கள் ஊழல் லஞ்சம் பெற்றார் என்று குற்றம் சாட்ட முடியாது. படோடமான வாழ்க்கை வாழ்ந்தார் என்று யாரும் குற்றம் சாட்ட முடியாது. ஆனால் இந்தி திணிப்பை எதிர்க்கவில்லை, அதை தவிர எந்த குற்றமும் அவர் மேல் சுமத்த முடியாது. இந்தி எதிர்ப்பில் போராடிய நம் முன்னவர்களை தாக்குதல் நடத்தி அழித்தார்கள், துப்பாக்கி சூடு நடத்தி கொன்றார். அதனால்தான் அந்த ஆட்சி வீழ்ந்தது. அதற்கு பிறகு வந்த பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை பக்தவச்சலம் அவர்கள் வீட்டிலிருந்து அண்ணா முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அவர் வீட்டுக்கு நாற்காலிகள், இன்னும் பல பொருட்கள் எல்லாம் வருகிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் இது என்ன என்று கேட்கிறார். முதலமைச்சர் பக்தவச்சலம் வீட்டு அந்த குடியிருந்த வீட்டிலிருந்து எடுத்துட்டு வந்து அந்த நாற்காலி இங்க போடுறோங்க, வேண்டாம் எடுத்துட்டு போயிருங்கன்றார். ஏன்? நாளைக்கு நம்ம பதவி வச்சனாலும் இங்கிருந்து எடுத்துட்டு இன்னொரு வீட்டுக்கு போவாங்க, வேணா நான் இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கிறேன்றார். அப்படி எளிமையாக வாழ்ந்த தலைவர்கள். ஆனால் என்றைக்கு இந்த நாட்டில் ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றாரோ அன்னைக்கு தான் அநாகரிக அரசியல், ஊழல் லஞ்ச அரசியல், அவதூறு அரசியல், பழிவாங்கும் அரசியல், சூது வாது கொண்ட அரசியல், சூழ்ச்சி அரசியல் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது என்றுதான். அன்றிலிருந்துதான் இந்த நிலம் ஊழல் லஞ்சம் என்பது தேசியமயமாக்கப்பட்டது என்றார். ஓட்டுக்கு காசு கொடுப்பதை ஒரு வாழ்க்கை முறையாக மரபாக்கியதும் இவர்கள் தான். என் அருமை மக்கள், என் அன்பு சொந்தங்கள், எங்களை உற்று பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தலைவர்கள் தொண்டர்கள் என்று வரவில்லை. அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள், மாமன் மைத்துனர்கள் என்ற உறவோடு, சித்தப்பா பெரியப்பா என்ற பாச பிணைப்போடு இந்த மண்ணிலே ஒரு அரசியல் கட்சி உருவாகி வருகிறது என்றால் அது இந்திய பெருங்கண்டத்திலே, துணைக்கண்டத்திலே அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். உண்மை முழுக்க முழுக்க மண்ணுக்கு மக்களுக்குமான அரசியலை முன்வைக்கிற கட்சி இதுதான். நாங்கள் வாக்கை கேட்டு வந்து நிற்கிறோம் என்று நீங்கள் கருதக்கூடாது. வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு நிற்கிறோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். எங்களுக்கு முதன்மையானது ஓட்டல்ல. நாங்கள் ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம் என்று எண்ண வேண்டாம். இந்த நாட்டின் உரிமையை காக்க, இந்த நாட்டின் நலனை காக்க, இந்த நாட்டு மக்களின் நலனை காக்க நிற்கிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்தாலே போதும். பல முறை நாங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறோம், தோற்று இருக்கிறோம். ஆனால் துவண்டு இருக்கிறோமா என்றால் இல்லை.
நம்பிக்கையில் மேலும் மேலும் துளிர்த்து துளிர்த்து வளர்ந்து வருகிறமே ஒழிய தற்சோர்வடையவில்லை. சோம்பலும் ஓய்வும் அரசியலில் தற்கொலைக்கு சமம் என்கிறார் ஐயா பெரியார் அவர்கள். அப்படி சோம்பலின்றி, தளர்ச்சியின்றி, தள்ளாட்டமின்றி, தடுமாற்றமின்றி ஏற்றுக்கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று களத்திலே போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். வாக்குக்கு காசு வாங்குகிற முறை என்பது இன்றில்லை. அன்றே புரட்சியாளர் அம்பேத்கர் காலத்திலே அது தொடங்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் மதிப்புமிக்க நம் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது உலகில் அவமானகரமானது என்று புரட்சியாளர் அன்னைக்கு சாடுகிறார். வாக்குக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி என்று தெய்வ திருமகன் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க அவர்கள் சொல்லுகிறார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தங்கத்திற்கிணையான ஓட்டு உரிமை, அதன் மதிப்பு, அந்த தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பார்களா என்று கேட்கிறார். ஆனால் இன்று ஒரு வாக்குக்கு 2000, 3000, 4000 கொடுத்து வாங்குகிறார்கள். பர்ச்சேஸ். உங்கள் பிள்ளைகள் 32 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறோம் என்றால் கடந்த தேர்தலில் நாங்கள் வாங்கினோம், நாங்கள் பெற்றோம், அவர்கள் வாங்கினார்கள். அவர்கள் வாக்கை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். நாங்கள் எங்களுடைய கருத்தை விதைத்து மக்களின் நன்மதிப்பை பெற்று நம்பிக்கையை பெற்று நாங்கள் பெறுகிறோம். இரண்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. மதிப்புமிக்க நமது வாக்கை ஒரு வலிமைமிக்க ஆயுதம். ஜனநாயகத்தில் வாக்கு என்பது ஒரு வலிமையான ஆயுதம். அதை அநீதிக்கு எதிராக இயங்கணுமே ஒழிய அநீதிக்கு துணை போய்விடக்கூடாது. இன்றைக்கு 1000 கொடுத்து ஒரு வாக்கை வாங்குகிறவர் மக்களுக்கு சேவை செய்வார் என்று எப்படி நம்புகிறீர்கள்? எந்த திட்டத்திற்கும் காசு இல்லை என்று கைவிரிக்கிறது அரசு. வாக்குக்கு மட்டும் காசு கொடுக்கிறது எப்படி வருகிறது? செய்யாறிலே ஒரு பள்ளிக்கூடம் கட்டுகிறார்கள். அரசு தான் கட்டி திறக்கிறது. திறந்த 6 மாதங்கள் கூட இல்லை. மேற்சுவர் இடிந்து விழுந்து பிள்ளைகள் காயம்பட்டு கிடக்கிறார்கள். அப்ப பள்ளிக்கூடமே சமாதி ஆகிறது. இங்கே சமாதி நட்சத்திர விடுதி போல கட்டப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு சமாதி கட்டாமல் நீங்கள் நாட்டில் எப்படி நல்லாட்சியை உருவாக்குவீர்கள்? அறிவை வளர்க்கும் கருவறை, கல்வி அறை, வகுப்பறை சமாதி போல கட்டி வைத்திருக்கிறார்கள். இடிஞ்சி செதிலம் அடைந்து அங்கே தலைகள் பிள்ளைகள் தலையில விழுகிறது என்றால் பெற்றோர்கள் என்ன நம்பிக்கையில் பள்ளிக்கூடத்திற்கு பிள்ளைகளை அனுப்புவார்கள்? இவர்கள் நல்லாட்சி பற்றி பேசுவார்கள், வளர்ச்சி பற்றி பேசுவார்கள். தெருவுக்கு 2 படிப்பகம் இருந்தால் அறிவார்ந்த சமூகமாக அது வளரும். தெருவுக்கு 2 குடிப்பகம் இந்த டாஸ்மார்க் இருந்தால் அந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக வளரும் என்பதை நீங்கள் என் அன்பு சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கணும். ஒரு குற்றம் செய்கிறார் என்றால் குற்றவாளிகளை பட்டியலை எடுத்தீர்கள் என்றால் 100 பேர் எண்ணினீர்கள் என்றால் 100 பேரில் 99 பேர் நிறைந்த மது போதையில் அல்லது ஏதோ ஒரு போதையில் தான் அந்த குற்ற செயலை செய்திருப்பார். அப்படி என்றால் குற்றவாளிகளை உருவாக்குகிற ஒரு சமூகமாக இருக்கிறது. சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல். ஒருவன் ஒரு கொலை செய்கிறான், ஒரு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுகிறான், ஒரு திருடுகிறான், ஒரு கொள்ளையடிக்கிறான், இந்த மாதிரி பெரும் குற்றச் செயல்களில் ஈடுபடுவதற்கு காரணம் சமூகத்தின் விளைச்சல் தான். அவன் குற்றம் செய்ய நானும் பொறுப்பு, நீங்களும் பொறுப்பு. அப்படி என்றால் ஒரு நாட்டிலே காவல்துறைக்கு அதிக மதிப்பு இருக்கிறது என்றால் அந்த நாட்டில் குற்றவாளிகள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். ஒரு நாட்டிலே மருத்துவர்கள் டாக்டர் படிப்புக்குத்தான் மரியாதை இருக்கிறது என்று நீங்கள் எண்ணினால் அந்த நாட்டிலே நோயாளிகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். ஒரு நாட்டிலே ஆசிரியர் பெருமக்களுக்கு அதிக மதிப்பு இருக்கிறது என்றால் அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்து வருகிறது என்று அர்த்தம். அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அப்படி அறிவை தேடி ஓடுகிற சமூகமாக இந்த சமூகம் வர வேண்டும் என்றால் ஆசிரியர்களுக்கு அளப்பெரிய மதிப்பு இருக்க வேண்டும். உலகத்திலே கல்வியிலே முதல் இடத்திலே இருக்கிற நாடு தென்கொரியா, 2வது இடத்தில் இருக்கிற நாடு ஜப்பான், 3வது இடத்திலே இருக்கிற நாடு சிங்கப்பூர். சிங்கப்பூரின் நிலப்பரப்பில் அளவு என்ன? சென்னையில் பாதி கூட இருக்கிறது. சென்னை அளவுக்கு இருக்கும். ஒரு மாவட்ட அளவுக்கு இருக்கிற ஒரு நாடு உலகத்தில் கல்வியில் 3வது இடத்திலே இருக்கிறது. உலகத்தின் எல்லா நாட்டு இளைஞர்களுக்கும் வேலை கொடுக்கிறது. எந்த வளமும் இல்லை கடலை தவிர. மரங்கள் கூட என் அன்பு தம்பி தங்கைகளே வேற நாட்டில் கப்பலில் இருந்து எடுத்துட்டு வந்து வேரோட தான் நடுவார்கள். அவ்வளவு ஒழுங்கு, அவ்வளவு ஒழுக்கம், அவ்வளவு சட்டம் ஒழுங்கு, அவ்வளவு நேர்மை. ஒரு சின்ன நாடு உலகத்தின் தீண்டப்படாத நகரங்களாக, நாடுகளாக, பகுதிகளாக இருந்த மலேசியா, சிங்கப்பூர் இன்னைக்கு ஜாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் மலேசியா என்று
பாடுகிற அளவிற்கு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்றால், எழிலார்ந்த நாடுகளாக வளர்ந்த நாடுகளாக வந்திருக்கிறது என்றால், அங்கே லீ குவான் யூ என்ற ஒரு தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரி செதுக்கினான் அந்த நாட்டை, ஒரு சிற்பி போல இருந்து உருவாக்கினான். ஆனால் இங்கு அப்படி இல்லை. நம்முடைய தமிழ் அறிவியலின் பெருமைமிகு அடையாளமாக இருக்கிற அப்துல் கலாம் அவர்கள் உலகில் எந்த நாட்டிற்கு போனாலும் அந்த நாட்டின் சட்டத்திட்டத்தை அப்படியே கடைபிடிக்கிற என் நாட்டு மக்கள் சொந்த நாட்டிற்கு வந்தால் எந்த சட்டத்தையும் கடைபிடிப்பதில்லை. சாலையிலே சிறுநீர் கழிப்பது, குடித்துவிட்ட போத்தலை உடைப்பது, சாலை விதிகளில் அறவே மதிப்பதில்லை. அப்படி எந்த சட்டம், எந்த சட்ட வரையறையும் கடைபிடிப்பதில்லை. காரணம், அளவு கடந்த சுதந்திரம். கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் சரியாக வராது. இந்த ஒழுங்கு இல்லை. தலைவனிலிருந்து தொடங்க வேண்டும். தலைவன் ஊழல் லஞ்சம் பெற சொல்கிறான் என்றால் எவ்வளவு வசூல் வர வேண்டும், இந்த அமைச்சர் இந்த இலாக்காவில் இவ்வளவு தர வேண்டும் என்றால் அவன் கையெழுத்தான் செய்வான். எத்தனையோ அமைச்சர்கள், சீமான் நீ பேசுறது சரிதான், ஆனால் இதை எப்படி சரி செய்வாய்? நான் சிறையிலே இருந்தேன், ஏறக்குறைய எல்லா சிறைகளிலும் நான் இருந்திருக்கிறேன். கொலை செய்து விட்டல்ல, கொள்ளையடித்து விட்டு இல்ல, என் மக்களுக்காக போராடி போராடி பல காலங்கள் சிறையிலே இருந்தேன். அப்படி சிறையிலே இருக்கிற போது கோழி கறி போட்டார்கள். கோழி கறி என்றால் நீங்கள் கறி என்று நினைக்க கூடாது, கழுத்து, இறக்கை, கால். அங்கே இருக்கிற சிறை கைதிகளை என்னை கூட்டிக்கிட்டு போய், அண்ணா பாருங்கள் இதையெல்லாம் போடுகிறார்கள், நாங்கள் எப்படி சாப்பிடுறது என்று நான் அதிகாரிகளிடம் கேட்டபோது என்னை தனியாக அழைத்து கொண்டு போய், உங்களுக்கு ஏதாவது வேணுமானால் சொல்லுங்க ஐயா, நாங்கள் செஞ்சு தாரோம், இதை தலையிடாதீங்க, ஏன்னா மாசம் 1 லட்சம் ரூபா நாங்கள்லாம் கொடுக்கணும் ஐயா, இல்லைன்னா எங்க கை காசு தான் கொடுக்கணும். கவர்மெண்ட் எப்படி இருக்கு பாருங்க. ஸ்ரீநகர்ல ஒரு காவல்துறை அதிகாரியை நீங்க பணி நியமனம் பண்ணணும்னா, ஏன்னா வர்த்தகரம் அதிக வசூல் இருக்கும், அதனால அவருக்கு அந்த இடத்துல பணி நியமனம் பண்ணணும், போஸ்டிங் போடணும்னா அதுக்கு ஒரு காசு கொடுக்கணும். நீங்க ஊழல் லஞ்ச ஒழிப்பு துறைன்னு ஒண்ணு இருக்கு, அது வேகமா நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கு லஞ்சம் கொடுத்தா தான் நகரும். அது இதுல அண்ணன் சிரிக்கிறதுக்கு பேசல, சிந்திக்கிறதுக்கு. நான் தம்பி படத்துல ஒரு கவிதை வச்சேன். எப்படின்னா, லஞ்சம் லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள், கொடுத்தேன் விடுதலை செய்தார்கள். இதுதான் நாடு. இதை மாத்தணும்னா ஒரே வழிதான் இருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது, ஒருத்தர் ஊழல் செஞ்சிட்டாரு, எதிர்த்து அந்த ஊழல்வாதிக்கு ஆதரவாக வாதிடுற வக்கீல் மிக புகழ் பெற்றவர், ராம்ஜெத் மலானி போலன்னு வச்சுக்கிறீங்களேன், ஒரு பெரிய பெரிய வழக்கறிஞர். அவர்கிட்ட நீதிபதி கேட்கிறாரு, நீங்க இவர் ஊழல் செஞ்சிருக்காருன்னு தெரியுது, இவருக்காக நீங்க ஏற்றுக்கிட்டு இந்த வழக்கை ஏற்று வாதிட வரலாமா, உங்களுக்கு இது அழகா என்று கேட்கிறாரு நீதிபதி. அதுக்கு சாரி மை லார்டு, இஸ் மை கிளைண்ட், இவர் என்னுடைய இதாயிட்டார், வாதி ஆயிட்டார், நான் என்ன பண்றது, எனக்கு காசு கொடுத்துட்டாரு, வாங்கிட்டேன், அதனால நான் தவறுன்னு தெரிஞ்சாலும் நான் வாதிடுறேன்னு இந்த கோப்பு பையில தூக்கி மூடி இப்படி அடிச்சுட்டு நீதிபதி சொல்றாரு, எதுக்கு இதெல்லாம்? நாட்டில் ஊழலும் லஞ்சமும் தேசிய மயமாகி விட்டதுன்னு அறிவிச்சு விட்டு போங்க. ஊழல் லஞ்சம்னா சட்டம், அது சட்டப்படி குற்றம் இல்லைன்னு அறிவிச்சு விட்டு போங்க. எதுக்கு இதெல்லாம் கொண்டாந்து வழக்காக்கி நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்கிறீங்கன்னு போயிட்டாரு. அதுதான் உண்மை. நம்ம ஆளு என்ன பண்ணா, வளர்ச்சி வளர்ச்சி கேட்கும்போது காதல் ஏதோ வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். வளர்ச்சினா எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது. எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? சந்திர மண்டலத்துக்கு, இங்க சந்திர மண்டலத்துக்கு சந்திராயம் எப்படி போகும், எப்படி மேல போகுது. எங்காலும் நீ சாக்கடை குழி இருக்குல்ல, உன்னுடைய மனக்கழிவு இருக்குல்ல, நீ குளிச்சு அழுக்கு துளுக்கு தண்ணி இருக்குல்ல, அதை மூழ்கி எடுத்து சுத்தம் பண்ண ராக்கெட் இப்படி மேல போகும்போது அவன் மூக்க பிடிச்சிட்டு கீழே இறங்கிட்டு இருப்பான். இதுதான் வளர்ச்சி, உன்னோட வளர்ச்சி. கேவலம் கேவலம். ராக்கெட் மேல போய்கிட்டு இருக்கு. கர்நாடகாவில் விஜயபுராங்கிற ஒரு ஊர்ல ஆழ்குழாய் கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு ஒரு குழந்தை, 20 மணி நேரமா போராட்டு இருக்காங்க. உன்னுடைய டெவலப், உன்னுடைய வளர்ச்சி. ரெண்டு இருக்கணும். ஒண்ணு, குழந்தை தவறி விழுந்தா உடனே காப்பாற்றுகிற நுட்பம் இருக்கணும். இல்ல இந்த ஆழ்குழாய பொறுப்பற்று மூடாமல் போனால் உனக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை, சிறை, பிணையில் வர முடியாத சிறை என்று இருந்தா அப்படி பொறுப்பற்று போவானா? குழந்தைகள் வரும், விளையாடும், இந்த இடத்தில் தவறிவிட வாய்ப்பு இருக்கின்ற அடிப்படை அறிவு இவனுக்கு இருக்க வேண்டாமா? அப்ப என்ன பண்ண, மூடி வச்சுட்டு போகணும். பொறுப்பு, ரெஸ்பான்ஸ். அது இல்லாத இந்த நாட்டில் இருந்தா என்ன, செத்தான போடா தூக்கல அப்படின்னு போடணும். இப்ப அந்த பிள்ளையை காப்பாற்ற போராட்டிருக்கான். ஆனா மேல சூரியனுக்கு ஆதித்யா ராக்கெட் போயிட்டு இருக்கு, ஆதித்யான்னு ராக்கெட் போயிட்டு இருக்கு. அது வெற்றிகரமா போகணும்னா இங்க இருக்கிற ஆக பெரும் தலைவர்கள், அறிவாளிகள் இருக்கிறாங்க. இப்ப ஐயா மோடி மாதிரி,
அந்த மாதிரி தலைவர்கள் அந்த ராக்கெட்ல ஏற்றி விட்டா சீக்கிரம் போய் வேலை முடியும். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க இது ஒரு நாடு, இந்த தேர்தல்லாம் நேர்மையா நடக்குதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. இந்த ரோட்ல நீ அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டு டிசார்ஜ் பண்ணி கூட்டி வர்றதுக்கு காசு எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்க, அந்த பிளைன் கார்டுன்னு ஒருத்தர் இருப்பான், கார்டுன்னு அதை இந்த பறக்கு படைன்னு ஒரு பரதேசி படை, அந்த படை என்ன பண்ணுவான், அந்த காசை பறிச்சுக்கிடுவான். நீ மளிகை கடைக்கு சாமான் அவங்க கொண்டு போக அந்த காசை பறிச்சுக்கிடுவான். தங்கச்சி கல்யாணம் நகை வாங்கலாம்னு போக அந்த காசை பறிச்சுக்கிடுவான். ஆனா தெருவுக்குள்ள 100 கோடியை பறிக்க வச்சு ராத்திரிக்கு திருட்டு கோழி பிடிக்க வந்த மாதிரி இருக்குல்ல பயிலுக 500 கொடுத்துக்கிட்டு இருப்பான். அதை கண்டுக்க மாட்டான். ஏன் தெரிஞ்சே விடுவான். ஏன் இந்த தேர்தல் ஆணையமே தி பெஸ்ட் டிராமா குரூப், சிறந்த நாடக கம்பெனி இல்லைன்னு சொல்லு. ரோட்ல ஒரு அப்பாவி மக்களை மடக்கி பிடிச்சு காசு எடுக்கும். ஆனால் இந்த தொகுதியில் காசு கொடுக்கப்படுவது தெரிஞ்சும் அனுமதிக்கும். இங்க எங்க நேர்மை இருக்கு? எங்க நேர்மை இருக்கு சொல்லு? எங்க நேர்மை இருக்கு? எங்க நேர்மை இருக்கு? நேர்மையா தேர்தல் நடக்குதா? இப்ப என் சின்னத்தை எடுத்துட்ட, விவசாய சின்னத்தை எடுத்துட்ட, சரி எடுத்துட்ட, விடு எடுத்துட்ட. இப்போ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னா முதல்ல வந்தவனுக்கு தான் முதல்ல சின்னம்னா, சரி நான் ஏத்துக்கிறேன், விடு முதல்ல வந்தா சரி விடியா. அப்போ ஜி.கே. வாசன் டிடி வச்சுன்னா வரணும், ஃபர்ஸ்ட் வரலையே. உன்னோட கூட்டணி வச்சோம்னா அவருடைய சைக்கிளும் இவரோட குக்கரும் எப்படி சரியா வருது? எப்படி வருது? மாம்பழ சின்னம் எங்க ஐயாவும் அங்கீகரிக்கப்படாத கட்சி, ஜி.கே. வாசனும் அங்கீகரிக்கப்படாத கட்சி, ஐயா டிடியும் அங்கீகரிக்கப்படாத கட்சி. நாங்களும் 7 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கோம், இன்னும் 1 விழுக்காடு வாங்கினா அங்கீகரிக்கப்பட்டிருக்கலாம். அதுக்குள்ள நீ குறவலையை பிடிச்சிட்ட, நெரிச்சிட்ட. இப்ப அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு எப்படி அந்தந்த சின்னத்தை ஒதுக்குன? சரி, என்னோட விவசாய சின்னத்துல அவன் போட்டியிடல, பொட்டி முடிவு பேசாம பொட்டிட்டு இருக்க வேண்டியதானே? 40 இடத்துலயும் எனக்கு எதிராக சுயேட்சையா போட வச்சு 40 இடத்துல இந்த விவசாய சின்னத்தை ஏன் வைக்கிற சீமான் சின்ன விவசாயி நினைச்ச ஓட்டு போட்டு அவனுக்கு விழுகிற ஓட்டுல கொஞ்சத்தை குறைச்சிடணும் நீ நினைக்கிற. இவ்வளவு கேவலமா இருக்கு. நீ விஷம் குடிச்சு செத்து போலாமே. என்னோட மோதுறதுக்கு, நேர்மையா நின்று மோதுறதுக்கு ஆண்மை இல்லாத, வீரம் இல்லாதவன் ஏன் வர்ற? நீ இந்த அரசியல் தலைவர்களை பார்த்து வந்தவன். நான் உலகத்திலே தலை சிறந்த புரட்சியாளன் பிரபாகரன் என்ற மாவீரனால் வளர்க்கப்பட்டு வந்தவன். உனக்கு எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன யாருன்னு பாரு. சீருடை இல்லாது, தலைக்கவசம் நெஞ்சு கவசம் இல்லாது, காலில் பூட்ஸ் இல்லாது, எண்ணி 6 தோட்டாக்கள், துப்பாக்கி, வெறும் கையிலே ரப்பர் செருப்பு, டி ஷர்ட்டோட களத்தில் புகுந்து போரிட்டு மாண்ட மா வீரர்களின் பின்னவன் என்பதை நீ கணத்தில் வச்சுக்கணும். நீ எதுவுமே இல்லைனாலும் வெறுமையோட நின்று சண்டை செஞ்சு சாகும். ஏன்னா என் பரம்பரை அப்படி சும்மா போட்டு சிங்கி விடு. சரி, இந்த என் சின்னத்தை சுயேட்சை கொடுத்தில, நீ நேர்மையான வெங்காயம். அப்பயே இந்த சைக்கிள், இந்த மாம்பழம், இந்த குக்கர் எல்லாம் சுயேட்சைக்கு. அது 2 இடத்துல நிக்குது, மீதி இடத்துல இந்த சின்னம் காலியாத்தான் இருக்கு. யாராவது நிக்கிறீங்களான்னு வைக்க வேண்டியதானே? அப்ப என்ன அர்த்தம்? என்னை பார்த்தா அவ்வளவு பயம் இருக்கும். பயம் இருக்கு. அதுக்கும் படிப்பு இருக்கு. புரட்சியாளர் அம்பேத்கர் எங்களை போன்ற பிள்ளைகளுக்குத்தான் கற்பித்திருக்கிறார். என் அன்பு மக்களே, இவர்கள் கொடுக்கிற அழுத்தம் என்பது எங்களை ஆவேசப்படுத்தும், அரசியல் படுத்தும், ஒருபோதும் அச்சப்படுத்தாதுங்கிறாரு. அது யாருக்கு? எனக்கு தான் சொல்லியிருக்காரு. அதனால இப்ப நேர்மையாளர்களை பாருங்க. உலகத்தில் எத்தனை நாடுகள், அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள். இங்க இருந்து ஒரு சிறிய இடத்திலிருந்து பேசுறேன், சிந்தாரிப்பட்டிலிருந்து பேசுறேன்னு நினைக்கூடாது. ஒட்டுமொத்தமா உலகம் முழுமைக்கும் பரவி வாழ்கிற என் தமிழ் சொந்தங்களுக்கு நல்ல அரசியலை, தூய அரசை, நல்ல அரசை அமைய செய்ய வேண்டும் என்று விரும்புகிற என் நாட்டு மக்களுக்கு தான் இதை பேசுறேன். இப்போ உலகத்தில் எத்தனை நாடுகள், அந்த நாடுகள் எல்லாம் இந்த இவிஎம் என்கிற ஓட்டு பெட்டியை கைவிட்டுச்சு. ஏன்னா அது நேர்மையா வாக்குப்பதிவு நடக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இதை நல்லா நீங்க விளங்கிக்கணும். இந்த ஜப்பான் நாட்டில் மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப் அப்படிங்கிற நிறுவனமும் இந்தியன் எலக்ட்ரானிக் கார்பரேஷன், இந்த ரெண்டு நிறுவனம் சேர்ந்துதான் இந்த இவிஎம் எந்திரத்தை தயாரிக்கணும். இந்த மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற அந்த நம்ம ஓட்டு பெட்டியை தயாரிச்சு கொடுக்கிற ஜப்பான் ஓட்டு சீட்டு முறையில் தான் இருக்க முடியே, இந்த ஓட்டு பெட்டி முறையில இல்லை. ஐயா சுப்பிரமணிய சாமி அவங்க சொல்றாங்க, இந்த வாக்கு எந்திரத்தை தயாரிச்சு கொடுக்கிற நிறுவனம் ஜப்பான் நிறுவனத்தில் போய் கேட்கிறாங்க, அந்த விருதுல இதை நீ பயன்படுத்துவியா, இந்த மிஷினை
நீ தேர்தலுக்கு பயன்படுத்தியா? இது கேள்வி. அதுக்கு அவன் சொன்னது, ஆர் யூ மேட்? நீ என்ன பைத்தியமா நான் இதை பயன்படுத்துறதுக்கு என்ன கேட்கிறாங்க? அப்ப இதை பயன்படுத்துறவன்னா யாரு? பைத்தியம். பைத்தியம். நீ ஒரு சான்று பாரு. அமெரிக்கா எவ்வளவு பெரிய நாடு. அவனே நான் டிஜிட்டல் அமெரிக்கான்னு பீத்திக்கல. டிஜிட்டல் உன்னை மாதிரி டிஜிட்டல் இந்தியா, எண்ணியல் இந்தியா பீத்திக்கல. அவன் பெருமை பேசல. 50 மாகாணம் வச்சிருக்கான். 50 மாகாணம். 50 மாகாணத்துல நேர வித்தியாசம் இருக்கு. நேர வித்தியாசம் இருக்கு. எப்படின்னா, இப்ப நமக்கு 11:15, அவனுக்கு 11:30, அவனுக்கு 11:45, அவனுக்கு 12, அப்படி நேர அளவு மாறுபடுது. காலையில 6 மணிக்கு வாக்குப்பதிவு, மாலை 6 மணிக்கு முடிச்சிருவான். முடிச்சுட்டு கைகிட்டே எண்ணுவான். ஏன்? இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சியில் இருக்கிற அமெரிக்கா வாக்கு எந்திரத்தை பயன்படுத்தாம வாக்கு சீட்டு முறையில தான் பதிவு செய்யுது. அறிவார்ந்த என் மக்களே, ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க. அந்த வாக்கு எந்திரத்தை, அந்த வாக்கு சீட்டை எண்ணி கையோட கை அப்படி எண்ணி 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 வாக்குப்பதிவு முடிஞ்சவன எண்ணி இரவு முடிஞ்ச அடுத்த நாள் வரும் பாருங்க. அப்ப இவன் தான் அமெரிக்கன் பிரசிடென்ட். அமெரிக்கன் பிரசிடென்ட் இந்த அப்படின்னு ஏறி பேச விட்டுறான். அப்படிதான் ட்ரம்ப்பும் பேசினா, அப்படிதான் ஒபாமாவும் பேசினாரு, அப்படிதான் இப்ப பைடனும் பேசினாரு. சரியா எண்ணி அந்த இரவு முடிந்த அடுத்த நாள் தொடங்கும் போது அமெரிக்கன் பிரசிடென்ட் இவன் தான் அறிவிச்சு விட்டுருவான். ஆனா நீ வாக்கு எந்திரம் டிஜிட்டல் தட்டுனா கட 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 கடன்னு எண்ணி சொல்லும். ஆனால் தேர்தலுக்கு 20 நாள் தர என்றதுக்கு 44 நாள் பெட்டி ஒரு இடத்துல மூடி வைக்கிற. அங்க என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? எங்க அப்பனுக்கு தெரியுமா? உங்க அப்பனுக்கு தெரியுமா? என்ன நடக்கும்? என்னது? அந்த எந்திரத்துக்கு ஒண்ணும் செய்ய உலகத்திலே 2 நாடு தான் என் உடன் பிறந்தார்களே. இந்த வாக்கு எந்திரத்தை சதப்பெட்டி மாதிரி இந்த பெட்டியை கட்டிபிடிச்சிடாளுங்கிற நாடு ஒன்னு நைஜீரியா, இன்னொன்னு இந்தியா. 2 தான் ஊழலிலே பெருத்த நாடுகள். கடைசியா பங்களாதேஷ் வச்சிருந்துச்சு, அதுவும் தூக்கி போட்டுருச்சு. கடைசியா போன எலெக்ஷன், இந்த பிரதமர் தேர்தலுக்கு வாக்கு எந்திரம் இல்ல, வாக்கு சீட்டு தான். வாக்கு சீட்டு தான். இவன் பாரு, அமெரிக்கா மனித கழிவை நீ தட்டிப்பாரு அண்ணன் பொய்சரன்னு நினைக்கலாம். நீ வலையொலியில போய் அமெரிக்கா இந்த ட்ரைனேஜுக்குள்ள இருக்கிற கழிவை அள்ளுறதுக்கு எந்திரம் வச்சிருக்கு. தட்டினா போய் அப்படியே அள்ளிட்டு வருது. எந்த வாக்க ஓட்ட கைகிட்ட போடுறான், கழிவை எந்திரம் அள்ளுது. இங்க கழிவை நான் அள்ளுறேன், வாக்க மிஷின் போடுது. இதாண்டா இந்தியாவின் வளர்ச்சி. ஏய், அவன் மணி அடிக்கிறதுக்கு கை வலிக்கும்ட்டு எல்லா கோயிலும் போய் எந்த பூசாரியாவது எந்த குருக்களாவது கைகிட்ட மணி அடிக்கிற பத்திரிக்கா போ. இல்ல ஒரு பொத்தான தட்டினா டங்கி டங்கி டங்கின்னு சுத்தியல் மாதிரியே செஞ்சு வச்சிருக்கா. கை மாதிரியே இருக்கும். அது மணி அப்படி தொங்க டங்கி டங்கின்னு அடிக்கனா அவருக்கு கை வலிக்க கூடாதுன்னு ஒரு எந்திரத்தை கண்டுபிடிச்ச நீ ஆளு மூழ்கி கழிவு அல்றானே, அதுக்கு மாற்ற நீ ஏன் கண்டுபிடிக்கணும்? அல்றனை ஏடுங்கிறதுனால நீ அதை பொருள்படுத்தல. எப்படி? இப்ப உங்க பிள்ளைகள்ட்ட அதிகாரம் இருந்தா என்ன பண்ணுவோம்? போடா அமெரிக்கா, அந்த 100 ரூபாய் நடா கொண்டாடா, இங்க வாங்கடா போடுறா. அதானே? நீ மாட்டுக்கறியை நான் சாப்பிடக்கூடாதுன்னு அடிக்கிற நீ, ட்ரம்ப் வரும்போது நீ நல்ல அப்பனுக்கு பிறந்தவன் 7 வகையில என்ன மைத்துக்கடா மாட்டுக்கறி செஞ்சு பரிமாறின? எதுல சரியான ஆண்மகன் இல்லங்க, நாங்க மாட தெய்வமா வணங்குறவங்க. நோ ட்ரம்ப், நோ நோ பீஃப். நீ சொல்லிருக்கா அங்க உட்கார்ந்து நல்லா இருக்கா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. 7 வகையில மாட்டுக்கறி, மட்டன். நான் சாப்பிட்டா பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1. ஊரானுக்கு ஊட்டி விடுவேங்க, உள்ள வேண்டாப்டா கொன்னு விடுவேங்க. என்னடே நீ இன்னும் புத்திட்டு போய் திரி. தாமரைக்கு, ரத்தலைக்கு, அப்புறம் என்னது உதயசூரியனுக்கு, அப்புறம் கைக்கு. அந்த கையே மொட்டை கையா இருக்கு. அது ஒரு இன்னும் நீ மானங்கட்டு போய் இந்த காங்கிரஸுக்கு போட்டு, பிஜேபிக்கு போட்டு, எங்களை தூக்கி நடு ரோட்டில் போட்டு, இன்னும் ஒரு தடவை போட்டின்னு வச்சுக்க, ஒரு ரிக்வஸ்ட்டுங்க, தூக்கி எங்களை நேரம் சுடுகாட்டில் போட்டு அவனுக்கு ஓட்டை போட்டு போ. ஓட்டு போட போனின்னு வச்சுக்க, சூரியனுக்கு போலான்னு போறியா, சோத்துல வெத்த வச்சுட்டு போ. நீ போயிட்டு வந்து எங்களை சுடுகாட்டுக்கு அனுப்பிடு. வேற என்ன பண்ண போற? 60 வருஷம் போட்ட படம் எடுத்து பிழைக்க வந்த பிள்ளைன்னா, மருத்துவம் பார்த்து பிழைக்க வந்த பிள்ளை, என் டாக்டர் படிச்சு நிக்கிறான் என் தம்பி, முச்சந்தில் நின்று வெயில கத்தி கிடக்கிறான். ஏன்? உன் கூட பிறந்துட்ட விட்டுட்டு போக முடியல. நீ எக்கேடு கேட்டா எனக்கு என்னன்னு போக முடியல. இங்க கட்டமைக்கிற வளர்ச்சியை நீ நல்லா கவனிச்சுக்க. நீ ஆழ்ந்து பாரு. என் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, என் பெரியப்பன், சித்தப்பன், என்ன தாய்மார்கள், என்னை பெற்ற அம்மா அப்பாக்கள் யோசிங்க. நம்ம தங்கச்சி, நம்ம பிள்ளை மூக்குத்தி நீட்டு தேர்வு போறா பாருங்க. நீட்டு தேர்வு மூக்குத்தி எவ்வளவு பெருசு இருக்குன்னு நீங்க நினைங்க.
மூக்குத்தி எவ்வளவு பெருசுப்பா, அதுக்கு உள்ள பிட்டை கொண்டு போய் எழுதிடும்னு நம்ப சொல்றாங்க. நீ நம்புற? ஒவ்வொரு தேர்வு அரங்கத்திற்குள்ளும் தேர்வு அரங்கத்துக்குள் உள்நுழையும் போதும் நம்ம பிள்ளைகளை தலைமுடிய அவங்க சொல்றான், தோட கலட்டுறான், மூக்குத்திய கலட்டுறான், உள்ளாடைகளை கலட்டுறான். ஏன்னா பிட்டு கொண்டு போயிடுவாங்க. இந்த மூக்குத்திக்குள் பிட்டை கொண்டு போய் எழுதி விடுவார்கள் இவர்கள் என்று நம்ப சொல்லுகிற இந்த நாடுதான் இந்த ஓட்டு பெட்டிகளை ஒண்ணும் செய்ய முடியாது நம்புங்குது. ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இது எப்படி எப்படி நம்புறதுனா, அதான் சத்தியம் தொலைக்காட்சியில ஒரு கேரளாவில இருந்து ஒருத்தர் வந்து நிரூபிச்சு காட்டுறாரு, இந்த மாதிரி இப்படி எல்லாம் ஏமாத்தலாம். இப்ப நீ நல்லா ஒண்ணு கேளு, நான் சீமான் எங்க அம்மாவோட என் ஊர் அரணையூருக்கு போன்ல பேசுறேன்னு வச்சுங்க, அம்மா எப்படி இருக்கீங்கன்னு இதை டெல்லியில இருந்து பதிவு பண்றானா இல்லையா? நான் யாரோட பேசுறேங்கிறத இங்க தமிழ்நாடு அரசும் சரி டெல்லி கவர்மெண்ட் சரி பதிவு பண்ணுதா இல்லையா? பதிவு பண்ணுது. எங்கிருந்து பதிவு பண்ணுது? எங்கிருந்தோ பதிவு பண்ணுது. நான் யாரோட பேசுறேன்னு உன்னால பதிவு பண்ண முடியும் போது சந்திர மண்டலத்துக்கு சந்திரனுக்கிட்ட போய் அனுப்புனியா, இங்கிருந்து அனுப்புனியா? இந்த பூமியிலிருந்து இயக்கி சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை கொண்டு போயிட முடியும்னா எங்கிருந்தோ நீ இந்த வாக்கேந்திரத்துக்குள்ள ஹேக் செய்து நீ உனக்கான ஓட்டை போட்டுக்கிற முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அப்படி எனக்கு விழுகிற ஓட்டைய எங்க அழுத்தினாலும் தாமரை போய் விழுகிற மாதிரி அமைக்க முடியும். சையது சுஜாங்கிற ஒருவர் 2014 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு எந்திரத்தை ஹேக் செய்துதான் நாங்கள் மோடியை வெல்ல வைத்தோம் என்று கொடுத்த பேட்டி இருக்கு. நீ வலைவெளியில் தட்டி பார்க்கலாம். உயிருக்கு பயந்து வேற நாட்டில் போய் இருந்துட்டாரு, முகத்தை மறைச்சு பேட்டி கொடுத்துருப்பாரு. அதை பற்றி எழுத போறேன்னு சொன்னதுனாலேயே கர்நாடகால கௌரி லங்கேஷ் என்கிற அம்மா கொலை செய்யப்பட்டார்கள் என்பதையும் நீ தெரிஞ்சுக்கணும். அப்ப என் அருமை சகோதரன் பிரகாஷ்ராஜ் சொல்றான்ல, மோடி டிவித்தாரு என்பதை நம்புகிற மக்கள் மோடி இப்ப நாட்டையே விற்கிறாருங்கிறத நம்ப மறுக்கிறார்கள் என்று சொல்றார். இது எவ்வளவு அர்த்தம் தோய்ந்த வார்த்தைகள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அம்மா அருந்ததி ராய் 2 பேர் இந்திய நாட்டை விற்கிறார்கள், 2 பேர் வாங்குகிறார்கள். ஒருவர் மோடி, அமித்ஷா இருவர், இன்னும் இருவர் அதானி, அம்பானி. இந்த 4 பேரும் குஜராத்திகள் என்பதுதான் முக்கியமானது. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் இதை ஆழ்ந்து கவனிக்கணும். வாக்கு எந்திரத்தை பயன்படுத்தும் போது விவிபேடையும் என்ன, அதுக்கப்புறம் இந்த ஓட்டை என்ன என்ற கருத்தை உள்வைத்துக் கொண்டு வாக்கு எண்ணும் போது பொதுவான மக்கள் வாக்கு போட்டுவிட்டு வெறுமனை வந்து விடாமல் வாக்கு எண்ணுவது முக்கியம். ஜோசப் ஸ்டாலின் என்கிற ரஷ்ய அதிபர், நீங்க ஸ்டாலின் ஒன்னும் இவரை நினைச்சுக்க கூடாது, ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்றாரு, ஓட்டு போடுபவன் அல்லடா வெற்றியை தீர்மானிப்பது, தேர்தல் வெற்றியை வாக்கை ஓட்டை எண்ணுகிறவன் தாண்டா தீர்மானிக்கிறார் என்றார். அந்த எண்ணுகிற இடத்தில் நாம் எச்சரிக்கையாக இல்லை என்றால் தோற்று விடுவோம். எனவே அறிவார்ந்த என் இன சொந்தங்கள், என் அன்பு மக்கள், உங்கள் மதிப்புக்குரிய வாக்குகளை மாற்றத்தை விரும்பி நிற்கிறவரா நீங்கள் என்றால், விரும்புவர் என்றால் மாற்றுக்காக நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் தான். நீங்கள் ஆழ்ந்து பாருங்கள், கூர்ந்து கவனிங்கள். பல ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த திமுக, காங்கிரஸ், அது ஒரு கூட்டணி. பல ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் எல்லாம் ஒரு பக்கம், அதிமுக பல ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த கட்சிகள் ஒரு பக்கம், பல ஆண்டுகள் அதிகாரத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்து அது ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா, எந்த அதிகாரம் மாற்ற எளிய பிள்ளைகள் ஒரு பக்கம் தனித்து யாரோடும் சேராமல். ஏன் சேரல? அவர்கள் மீது இருக்கிற கரைபிடிந்த அந்த ஊழல், லஞ்சம், நேர்மையாளர்கள் போல பேசிக் கொண்டிருந்த பாரதிய ஜனதா இந்த எலெக்ஷன் பாண்டில் தேர்தல் பத்திரத்தில் 6250 கோடிக்கு மேலே ஊழல் செஞ்சிருக்குது, காசு வாங்கியிருக்குது. எங்கெல்லாம் இடி ரைடு, அமலாக்கத்துறை சோதனை நடந்ததோ அந்த முதலாளிகள்கிட்ட எல்லாம் மிரட்டி பணம் வாங்கியிருக்கு. அப்புறம் என்ன நீ நேர்மையை பேசுற? அந்த அழுக்கு எங்கள் மேல் படியக்கூடாது என்பதற்காகவே உங்கள் பிள்ளைகள் தனித்து 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 நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம். உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு உங்களின் மதிப்புமிக்க வாக்கை தந்து எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். என் அன்பு தம்பி மருத்துவர் இரா கார்த்திகேயன் அவர்கள், அவன் முகத்தாடை அறுவை சிகிச்சை நிபுணர், மருத்துவர். என்னுடைய அன்பு கட்டளைக்காக என் தம்பி இந்த மக்கள் பணிக்கு வந்திருக்கிறான். மருத்துவர்களை 16 பேருக்கு மேலாக தேர்தலிலே போட்டியிட வைத்திருக்கிறேன் என்றால் இவராவது மருத்துவர் ஆகி பணி செய்கிறார். இன்னும் 2 பிள்ளைகள் படித்துக் கொண்டிருந்த படிப்பை பாதியில் இருந்து விடுமுறை கேட்டு வந்து வேலை செய்கிறார்கள். காரணம், என் அன்பு தம்பி தங்கைகளின் அருமையுடன் பிறந்தார்களே, நோயாளிகளுக்கு நோய்க்கு மருந்து கொடுப்பதல்ல மருத்துவரின் வேலை. நோயாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான்
மருத்துவர்களின் கடமை வேலை என்பதை உணர்ந்து அவர்கள் இதுவரை செய்தது தேக நலனுக்கான மருத்துவம், இனிமேல் தேச நலனுக்காக மருத்துவம் செய்ய வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் இதுவரைக்கும் இருந்த ஐயா தயாநிதி மாறனை எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனை முறை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் உறுப்பினராக சென்றிருக்கிறார். எந்த பிரச்சனைக்கு உங்கள் பிரச்சனை மத்திய சட்டை பிரச்சனைக்காக அவர் பேசியிருக்கிறார் அல்லது தீர்த்திருக்கிறார்கள்? எதுவும் இல்லை. இப்போதும் நீங்கள் அனுப்பினீர்களால் அடுத்த 5 ஆண்டு உங்கள் ஆயுளில் உங்கள் வாழ்நாளில் குறையுமே ஒழிய ஒரு குறையும் தீரப்போவதில்லை. அதேதான் நடக்கும். வட சென்னையில் ஐயா ஆற்காடு வீராசாமி பையன் அவரு போய் என்னாச்சு? வட சென்னையில் ஒரு பிரச்சனை இல்லையா? அமோனியா கசிஞ்சு வந்தது, தொழிற்சாலை எண்ணெய் கொட்டினான், எல்லாம் நான் கழிவை கொட்டிவிட்டு போனான், எண்ணெய் கொட்டிவிட்டான். நான் தான் மொழின்னு கத்திக்கிட்டோம் இல்லையா? அவர் ஒரு பக்கம் ஒரு நாளும் வந்து பார்க்கல. அப்ப நீங்க உங்களுக்கானவர்கள் இதில் யார், உங்களோடு நிற்கப் போவது யார், நின்றவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தர வேண்டும். என் அன்பு தம்பி மருத்துவர் இரா கார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த மைக் உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, மக்களின் நன்மைக்கு, எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் எளிய தலைமைக்கு ஒரே சின்னம் மைக்கு சின்னம். அது ஐயா ஸ்டாலின் ஆகட்டும், ஐயா மோடி ஆகட்டும், ஐயா எடப்பாடி ஆகட்டும், தம்பி அண்ணாமலை ஆகட்டும், யாரா இருந்தாலும் அவங்க சின்னத்துக்கு ஓட்டு கேட்கலாம். ஏன் சின்னம் இல்லாம எவரும் கேட்க முடியாது. அதனால மறக்காமல் என் அன்பு மக்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், நான் பெரிதும் நம்பி நிற்கிற இந்த நாட்டு மக்கள் எங்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தர வேண்டும். முயற்சியை எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சியை எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில வாக்களிக்கணும் ஐயாக்கா, மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏன் மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, நாட்டு மக்கள் நலனிலே நோக்கம் இருக்கும் பாரு. அந்த எண்ணமுள்ள சின்னத்துக்கு ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. உங்கள் மதிப்புமிக்க வாக்கை மைக்கு சின்னத்திலே தந்து என் உயிர் தம்பி, என் ஆறுயிரி இளவன், ஆற்றல் மிக்க இளைஞன் கார்த்திகேயன் அவர்களுக்கு மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், என் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அரசு மருத்துவமனை இருக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் பேர்ல. ஆனால் ஒரு அமைச்சருக்கோ அல்லது சட்டமன்ற உறுப்பினருக்கோ அல்லது முதலமைச்சருக்கோ உடல்நிலை சரியில்லைன்றால் அரசு மருத்துவமனையில் அங்கே போய் படுத்து மருத்துவம் செய்து கொள்வார்களா என்ற கேள்வியை நீங்க எழுப்பி பார்க்கணும். அது இலவசமா இருக்கு, ஆனால் தரமா இருக்கா? அந்த தரத்தை கட்டமைத்திருக்கிறோமா, உருவாக்கி இருக்கோமா? இல்லை. ஐயா எம்ஜிஆருக்கு முதலா உடல்நிலை சரியில்லாத போது அவர் படுத்தது எம்ஜி அப்போலோ மருத்துவமனை. அதனால அந்த அப்போலோ மருத்துவமனையே புகழ் வருது. உலகம் முறை எடுத்து காட்ட எம்ஜிஆர் மருத்துவமனை அப்போலோன்னு பேர் வருது. அப்போலோ மருத்துவமனையுடைய முதல் அம்பாசிடர், அதன் தூதுவர், விளம்பரதாரர் ஐயா எம்ஜிஆர் தான். அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி அவர்களுக்கு முடியல, முதலில் படுத்தது ஐயா எம்ஜி மருத்துவமனை. ரெண்டுமே தனியார் மருத்துவமனை தான். ஜெயலலிதாவுக்கு உடல்நிலை சரியில்லை, அவங்க கட்டுப்பாட்டில் தான் இந்த இது இருக்குது. எது? ராஜீவ்காந்தி மருத்துவமனை அரசு மருத்துவமனை. ஆனால் அங்கு போய் மருத்துவம் செய்து கொள்ளாமல் அப்போலோவில் தான் மருத்துவம் செய்து கொண்டார்கள். அப்படி என்றால் அது தரமா இல்லைன்னு சென்று மருத்துவம் செய்து கொள்கிறார்கள். இதை இந்த கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும். இப்ப அண்மையில் தம்பி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் தான் சேர்த்திருந்தாங்க. அவசரமா அவரை காவேரிக்கு மாத்தினாங்க. ஏன்? இது மருத்துவமனை தானே. இந்த மருத்துவமனை அப்படியே காவேரிக்கு தூக்கிட்டு போனீங்க. காவேரிக்கு கொண்டு போகலைன்னா
ராமச்சந்திர அது ஓமந்தூரார் மருத்துவமனையில் இருந்தா இப்ப காவேரிக்கு போனதுனால ஜெயில இருக்கார். ஓமந்தூரார் இருந்தா செத்து போயிருப்பார். இதனாலதான் அவங்க தூக்கிட்டு அவசர அவசரமா ஓடுறாங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அரசை நடத்துவர்களுக்கு தெரியுது பள்ளி கல்வி ஏன் தரமா இல்லைன்னா, ரொம்ப நாளா தரங்கட்டவர்கள்ட்டே நீங்க ஆட்சி கொடுத்துட்டதுனால இது எதுவும் தரம் இல்லாம போயிட்டு. இப்ப இந்த இடத்தில் நம்ம என்ன மாறுதல் செய்கிறோம்? அமைச்சர் பெருமக்களோ அதிகாரிகளோ அரசு சம்பளம் வாங்குகிற யாருமோ உயர் பதவியில் இருக்கிற யாருமோ அரசு மருத்துவமனையில் தான் மருத்துவம் செய்ய வேண்டும் என்று சட்டம் இயற்றோம். தானாக மருத்துவத்தின் தரம் உயர்த்துறோம். ஆக பெரும் மருத்துவ தரத்துக்கு உயர்த்துறோம், உலக தரத்திற்கு. இன்னைக்கு மேலை நாடுகள் உடம்புலாம் அமெரிக்கா போகலாம், உடம்புலாம் சிங்கப்பூர் போகலாம், இல்லை இங்கிலாந்து போகலாங்கிற மாற்றி இங்கிலாந்தில் இருக்கிறவன் நல்ல மருத்துவம் கிடைக்கணும்னா தமிழ்நாட்டுக்கு போகலாம், நல்ல கல்வி கற்கணும்னா தமிழ்நாட்டுக்கு போகலாம் என்கிற நிலையை உருவாக்குவதுதான் வளர்ச்சி மாற்றம் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதை உருவாக்க துடிக்கிறோம். அதுதான் இவ்வளவு பாடுபடுறோம். அதை என் அன்பு தம்பி தங்கைகள், என் அருமை பெற்றோர்கள் மற்ற கட்சி கோட்பாடுகளில் இருந்து எப்படியெல்லாம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இந்த நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்றால் கட்சி ஆட்சிகளால் முடியாது, புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும். அதற்காகத்தான் இதை மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் இந்த அரசியலை முன்னெடுத்து வருகிறோம். இந்த தேர்தலில் 40 இடத்திலும் தனித்து போட்டியிடுகிறோம். தனித்து போட்டி என்று சொல்வதை விட என் மக்களை முழுமையாக நம்பி மக்களோடு இணைந்து ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து மக்களுக்கான ஆட்சி அதிகாரத்தை நிறுவுவதற்கு உங்கள் பிள்ளைகள் இங்கே அரும்பாடாட்டிருக்கிறோம். உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எங்களின் மைக்கு சின்னத்திலே தந்து என் ஆறுயிர் தம்பி, என் அன்பு இளவல் மருத்துவர் இரா கார்த்திகேயன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். அவரின் வெற்றி அல்ல, என்னுடைய வெற்றி அல்ல, எங்கள் கட்சியின் வெற்றியும் அல்ல, தமிழ் பேரினத்தின் வெற்றி, பெருமை மிகுந்த என் மண்ணின் வெற்றி. எனவே அறிவார்ந்த என் மக்கள் இந்த தேர்தலை வழக்கம் போல ஒரு தேர்தலாக கருதாமல் முழுக்க மாறுதலுக்கான ஒரு தேர்தல், மக்களின் தேர்தல் ஆறுதலுக்கான ஒரு தேர்தலாக பார்த்து இந்த தேர்தலில் மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி என் அன்பு இளவல் மருத்துவர் கார்த்திகேயனை வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், எங்கள் வெற்றி அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம், நாம் தமிழர். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.